Hi friends, welcome to your Chem World YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா UGTRB CHEMISTRY UNIT-5 Thermodynamics டாப்பிக்கில் Enthalpy அப்படின்ற டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தெர்மோடைனமிக்ஸ் ரிலேட்டட் ப்ரீவியஸ் வீடியோவில் நமக்கு ஒரு கொஷின் கார்னர் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதுக்குண்டான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் இந்த டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கேட்டிருந்தேன்னா, ஃபார் an isobaric process what is the relationship between internal energy and heat work? இதுதான் நம்மளுடைய கொஷின் கார்னர். ஸோ இது ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படின்றதுனால இங்கே வந்து ப்ரெஷர் தான் கான்ஸ்டன்ட், சேஞ்ச் இன் ப்ரெஷர் வந்து நமக்கு இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ நம்ம இதை அப்படியே ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்கில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா டெல்டா இ ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் பி டெல்டா வின்னு வரும். ஓகேவா? அப்போது என்ன ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் ஹீட் அப்சர்வ் பை த சிஸ்டம் அண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் தி சேஞ்சஸ் இன் தி வால்யூம். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ வாங்க இன்னைக்குண்டான டாபிக் உள்ள போகலாம். என்தால்பி. இப்போ என்தால்பி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த என்தால்பின்ற டேர்மை நம்ம கொண்டு வராங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெர்மோடைனமிக்ஸ்குள்ளே பார்க்கலாம். இன்டர்னல் எனர்ஜி அடுத்த தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்தால்பி. இன்டர்னல் எனர்ஜி இருக்கும் போது ஏன் என்தால்பி அப்படின்ற ஒரு நியூ தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டியை வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நமக்கு இன்டர்னல் எனர்ஜியில் நம்ம என்ன வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுருப்போம்னு பார்த்தீங்கன்னா வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருப்போம். வால்யூமை வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி கேரிட் அவுட் பண்ணுவாங்க, ஓப்பனாக தான் வந்து நம்ம பீக்கர்லேயோ இல்லைன்னா டெஸ்ட் டியூப்லேயோ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ரியாக்ஷனை கேரிட் அவுட் பண்ணுவோம். அப்படி கேரிட் அவுட் பண்ணும்போது நம்மளால் வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சு நம்மளால் இந்த ரியாக்ஷன் கொண்டு போக முடியுங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு என்தால்பி அப்படின்ற ஒரு நியூ தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனுடைய டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். என்தால்பி இஸ் எ தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஒரு சிஸ்டத்தோட தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக் வந்து இன்டர்னல் எனர்ஜி பற்றி சொல்லிச்சு, செகண்ட் என்ன சொல்கிறதுனா என்தால்பி பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு சிஸ்டத்தில் தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்க்குறோன்னா என்தால்பின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா த சம் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆஃப் த சிஸ்டம். இதுதான் என்தால்பி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ என்தால்பியோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டத்தில் இருக்கிற இன்டர்னல் எனர்ஜியையும் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ப்ரெஷர் அண்டு வால்யூத்தோட ப்ராடக்டையும் நம்ம ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் என்தால்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷனில் H ஈக்குவல் டு U ப்ளஸ் PV அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே கூட நமக்கு டைரெக்டாக கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குது. இதை நம்ம வந்து சேஞ்ச் இன் என்தால்பி அப்படின்னு மென்ஷன் பண்ணோன்னா டெல்டா H ஈக்குவல் டு டெல்டா U ப்ளஸ் P டெல்டா V. இது மாதிரி நம்ம கொஷின் கேட்கலாம். ஸோ நமக்கு சேஞ்ச் இன் என்தால்பின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஈக்குவேஷனை எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ என்தால்பினாவே என்னன்னு பார்த்தோம், அந்த சிஸ்டத்தில் இருக்கிற இன்டர்னல் எனர்ஜியோட சம் ப்ளஸ் தென் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வால்யூம். இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ இது ரிலேட்டடாக நமக்கு ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம், இல்லை டேரெக்டாகவே இந்த ஈக்குவேஷன் வச்சு நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் நம்ம இந்த என்தால்பியை வேறு எப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் இன் என்தால்பி இஸ் ஈக்குவல் டு ஹீட் சப்ளைட் அட் தி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம இன்டர்னல் எனர்ஜி என்ன சொல்லுவோன்னா ஹீட் சப்ளை ஆகிறது அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்னு சொல்லுவோம். அதுதான் என்னென்னு சொல்லுவோம்னா இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவோம். டெல்டா இ ஈக்குவல் டு கியூ, தட் மீன்ஸ் ஹீட் சப்ளை அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்கே நம்ம என்தால்பிக்கு என்ன சொல்லணும்னா, இங்கே வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் சொல்லுவோம். ஹீட் சப்ளை ஆகுது இல்லைங்களா அந்த சிஸ்டத்துக்கு, அது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் சொன்னோன்னா அதுதான் என்தால்பி. ஸோ அப்போ இங்கே நம்ம என்னென்னு சொல்லுவோம், டெல்டா ஹெச்ன்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சேஞ்ச் இன் என்தால்பின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுவும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம கொஷின் கார்னர் எங்கேருந்து வரும்ன்ற மாதிரி தான் நமக்கு வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ சேஞ்ச் இன் என்தால்பி எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, ஹீட் சப்ளை
at constant pressure to a system. அந்த சிஸ்டத்துக்கு ஹீட் ஒன்று நம்ம கொடுக்கலாம், இல்லைன்னா ஹீட்டை வந்து லிபரேட் ஆகலாம். அப்போது அந்த சிஸ்டத்தில் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சேஞ்ச் இன் என்தால்பின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கிளியராக நம்ம இருக்கணும். அப்போ தான் நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின் கேட்கும்போது ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹீட் அப்படின்ற கான்செப்டை வச்சு நம்ம 2 ப்ராசஸ் இதில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ் பார்க்குறோன்னா எண்டோதெர்மிக் ப்ராசஸ். அது என்ன எண்டோதெர்மிக் ப்ராசஸ்? எண்டோ அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா அப்சர்வ்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பேராமீட்டர் அப்சர்வ் ஆகுதுன்னா ஹீட்டு தானே நம்ம பார்க்குறோம். ஸோ ஹீட் அப்சர்வ் ஆகுது, அந்த சிஸ்டத்தால் ஹீட் அப்சர்வ் ஆகுது. ஓகே, ஹீட் இஸ் அப்சர்வ் பை த சிஸ்டம் ஃப்ரம் சரௌண்டிங். அப்போ ஹீட்டு வந்து ஒரு சிஸ்டம் அப்சர்வ் பண்ணிக்குதுனாவே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q பாசிட்டிவ்னு சொல்லுவோம். ஓகேவா? Q பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம்? 0வை விட நம்மளுடைய ஹீட்டோட வேல்யூ எப்படி இருக்கும்? அபவ் 0. ஓகேவா? அப்போ 0க்கு மேலே இருந்தால் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? பாசிட்டிவில் இருக்குதுன்னு சொல்லுவோம். இப்போது Q தட் மீன்ஸ் ஹீட் நமக்கு பாசிட்டிவாக இருக்குதுன்னா டெல்டா H வேல்யூவும் எப்படி இருக்கும்? நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். அதுதான் அங்கே நம்ம என்னென்னு சொல்லியிருக்கிறோன்னா டெல்டா H டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹீட்டு. அதனால தான் நமக்கு என்னென்னு சொல்கிறாங்க? டெல்டா H வேல்யூ பாசிட்டிவ், Qவோட வேல்யூ பாசிட்டிவ்னா டெல்டா H வேல்யூவும் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எண்டோதெர்மிக் ப்ராசஸ்க்கு எப்போவுமே எப்படி இருக்குன்னா Qவோட வேல்யூ பாசிட்டிவாக தான் இருக்கும். பிகாஸ் இட் அப்சர்வ் ஹீட் எனர்ஜி. ஓகே, தட் மீன்ஸ் சிஸ்டம் அப்சர்வ் ஹீட் எனர்ஜி ஃப்ரம் த சரௌண்டிங். ஓகேவா? ஸோ இதை நான் வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜிக்கும் ரியாக்ஷன் கோஆர்டினேஷனுக்கும் ஒரு கிராஃப் நம்ம பிளாட் பண்ணுறோன்னா அப்போது இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு ரியாக்டண்ட்டு ஃபஸ்ட்டு அது வந்து லோ எனர்ஜி தான் இருக்கும் அதுக்கு. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது. ஓகே, எனர்ஜி அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ணிவிட்டு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ க்ரியேட் ஆகிற அந்த ப்ராடக்ட்டுக்கு இப்போ எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு தானே அது ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆச்சு. அப்போ கண்டிப்பாக அதனுடைய எனர்ஜி கண்டிப்பாக என்னவாகியிருக்கும்? ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட இன்க்ரீஸ் ஆகியிருக்குமா இல்லையா? ஓகே, இதான் இன்க்ரீஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த கிராஃப் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ப்ராடக்டோடைய எனர்ஜி கிரேட்டராக இருக்கும் தென் கம்பேர் டு ரியாக்டண்ட். அப்போ ரியாக்டண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ப்ராடக்டோட எனர்ஜி கிரேட்டராக இருந்துச்சுனாவே ஸோ நம்மளோட ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ப்ராடக்டோட எனர்ஜி கிரேட்டர் வென் கம்பேர் டு ரியாக்டண்ட் எனர்ஜி விச் டைப் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம். எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கா. ஸோ அதனுடைய சிம்பிள் பாசிட்டிவில் இருக்குமா நெகட்டிவில் இருக்குமா டெல்டா H வேல்யூ இந்த மாதிரிலாம் நம்மளை வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எண்டோதெர்மிக் ப்ராசஸ்னாவே ரிமெம்பர் தட் திஸ் பாயிண்ட் ப்ராடக்டோடைய எனர்ஜி தான் கிரேட்டராக இருக்கும் வென் கம்பேர் டு ரியாக்டண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ப்ராடக்டோட எனர்ஜி கிரேட்டராக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? எண்டோதெர்மிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அங்கே நம்ம டெல்டா H வேல்யூ எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். வை? பிகாஸ் ஹீட் அங்கே அப்சர்வ் ஆகுது. ஹீட் அப்சர்வ் ஆகுச்சுனாவே அங்கே வந்து பாசிட்டிவ் வேல்யூவில் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் டெல்டா H வேல்யூ. இஸ் இட் கிளியர்? எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் எண்டோதெர்மிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ப்ராசஸ் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். எக்ஸோ அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். ஹீட்டு எவால்வ் ஆகிறது, ரிலீஸ் ஆகிறது, ரிஜெக்ட் ஆகிறது, இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எக்ஸோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே வந்து ஹீட் எவால்வ் ஆகுது பை த சிஸ்டம் ஃப்ரம் த சரௌண்டிங். ஹீட் என்னவாகுது? ரிலீஸ் ஆகுதுனாவே அங்கே ரெடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஹீட் என்னவாகும்? நெகட்டிவ் சைன் தானே போகும். அப்போ 0வை விட நம்மளோட Q வேல்யூ லெஸ்ஸராக இருக்கும். ஸோ தட் இஸ் நெகட்டிவ் வேல்யூ. அப்போ நெகட்டிவ் வேல்யூ Q இருந்துச்சுன்னா டெல்டா H வேல்யூ எப்படி தான் இருக்கும்? நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்னாவே டெல்டா H வேல்யூ ஆல்வேஸ் இன் நெகட்டிவ். இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து கிராஃப் பிளாட் பண்ணணும்னா எப்படி பிளாட் பண்ணுவோம்? சேம் எனர்ஜி வெர்சஸ் ரியாக்ஷன் கோஆர்டினேட் இதுக்கு இடையில நம்ம கிராஃபை பிளாட் பண்ணும்பொழுது நமக்கு ரியாக்டண்ட் பிகினிங்கில் ஃப்ரம் த பிகினிங் ரியாக்டண்ட்டோடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னா
கிரேட்டராக இருக்கும். அப்போ தான் அது என்ன பண்ணும், எனர்ஜி லாஸ் பண்ணும். ஓகே, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இன் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸில் ரியாக்டண்ட்டோட எனர்ஜி தான் கிரேட்டராக இருக்கும். அப்போது அது என்ன பண்ணும், எனர்ஜி ரிலீஸ் பண்ணிவிட்டு எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ணிவிட்டு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் பிகினிங்கில் வந்து அதனோட எனர்ஜி கிரேட்டராக இருந்துச்சுன்னா அப்புறம் ஃபைனலாக என்ன ஆகும், ப்ராடக்டாக க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அதனோட எனர்ஜி லாஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகியிருக்குமா. அப்போது அதனோட எனர்ஜி பார்க்கும்பொழுது ரியாக்டண்ட்டை விட ப்ராடக்ட்டுக்கு கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். அதனால தான் இந்த கண்டிஷன் சொல்கிறோம். ஓகே, ஸோ ரியாக்டண்ட்டுக்கு கிரேட்டர் எனர்ஜி தேன் ப்ராடக்ட். அப்போ ரியாக்டண்ட்டோட எனர்ஜி தான் நமக்கு இங்கே கிரேட்டராக இருக்குது. அப்போ இது என்ன சிம்பிள் வரும், நமக்கு நெகட்டிவில் வந்துடும். டெல்டா ஹெச் வேல்யூ வந்து நெகட்டிவில் வரும். ஓகேவா. ஸோ எக்ஸோதெர்மிக்னாவே வேல்யூ எப்பவுமே எப்படி இருக்கணும்னா நெகட்டிவில் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த கிராஃப் பேஸ் பண்ணி கூட நமக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். இந்த டயக்ராம் கொடுத்துட்டு இதில் வந்து எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கா கேட்கலாம். இல்லைன்னா ப்ராடக்ட் கிரேட்டராக இருக்குமா இல்லை ரியாக்டன்ட் கிரேட்டராக இருக்குமா எனர்ஜி, இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜிக்கும் என்தால்பிக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு கிளியராக தெரிஞ்சு வச்சுருக்கணும்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். இன்டர்னல் எனர்ஜினாவே கான்ஸ்டன்ட் வால்யூம் இருக்கணும், ஹீட்டு. ஓகேவா. அதுவே என்தால்பினாவே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்கணும். அதுதான் இது ஸ்டேட்மெண்ட்டில் கூட நமக்கு கொடுக்கலாம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹீட்டு அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னா அது இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்கிறோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹீட்டு அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா என்தால்பின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ நமக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. அதில் ஃபஸ்ட்டு பார்த்த ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம், ஹெச் ஈக்குவல் டு இ ப்ளஸ் பிவி. நம்ம இக்கு பதிலாக இன்டர்னல் எனர்ஜி நம்ம யூன்னு கூட மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இதில் வந்து டெல்டா ஹெச் சேஞ்ச் இன் டெல்டா ஹெச்ன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ஹெச் ப்ளஸ் பி டெல்டா வின்னு கூட நம்ம இதை எழுதலான்னு சொன்னேன். ஸோ இதை இன்னும் எப்படி மாடிஃபை பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன நமக்கு தெரியும், பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இல்லைங்களா. இப்போது பிவிக்கு பதிலாக என்ஆர்டி அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அதை தான் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா பிவிக்கு பதிலாக நம்ம டெல்டா என்ஜிஆர்டின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். ஓகேங்களா. இங்கே டெல்டா விக்கு மென்ஷன் பண்ணுறதுனால டெல்டா என்ஜிஆர்டின்னு மென்ஷன் பண்ணுறோம். இங்கே ஜின்றது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜி இஸ் நத்திங் பட் கேஷியஸ் ஸ்டேட்டில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் நம்ம டெல்டா என்ஜின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே டெல்டா ஹெச்ன்றது என்ன டினோட் பண்ணுதுன்னா எனர்ஜி சேஞ்ச் அட்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அதை நம்ம என்தால்பின்னு சொல்லலாம் இல்லைங்களா, சேஞ்ச் இன் என்தால்பின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அதே மாதிரி டெல்டா இயை நம்ம என்னன்னு சொல்லலாம், எனர்ஜி சேஞ்ச் அட்டு கான்ஸ்டன்ட் வால்யூம்னு சொல்லலாம். அதுதான் இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ டெல்டா என்ஜினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட்டு மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ட். அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் த ரியாக்டன்ட்டு அண்டு ப்ராடக்ட். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டெல்டா என்ஜின்னு சொல்கிறோம். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் எப்படி கேல்குலேட் பண்ணலான்றதை நம்ம கொஷின் பார்க்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு கொஷின்ஸ் வரலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன். வேப்பரைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், லிக்விடு வந்து கேஸாக கன்வெர்ட் ஆகும் ப்ராசஸ் தான் நம்ம வேப்பரைசேஷன் சொல்கிறோம். அப்போ இங்கே என்ன நடக்கும், என்தால்பி சேஞ்சஸ் இருக்கும் இல்லைங்களா. இதை தான் என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் சொல்கிறோம். ஓகே. ஸோ சேஞ்ச் இன் என்தால்பி when a liquid changes into vapor state. நாட் ஒன்லி லிக்விட் சேஞ்சஸ் இன்ட்டு வேப்பர் ஸ்டேட். இப்போ வேப்பர் என்னவாகும்னா லிக்விடாக கன்வெர்ட் ஆகும் இல்லையா. அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கண்டென்சேஷன் ப்ராசஸ் சொல்லுவோம் இல்லைங்களா. அதே தான் அந்த தட் மீன்ஸ் லிக்விட் டு கேஸு, கேஸ் டு லிக்விட், அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இங்கே என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன்னு சொல்கிறோம். ஓகேவா. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. வாட்டர் என்ன பண்ணுவோம், ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணதும் அது அதனுடைய பாயிலிங் பாயிண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் என்னவா கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும், கேஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா. அப்போ இந்த லிக்விட் டு வேப்பர் கன்வர்ஷன் இருக்குதுங்களா, அங்கே என்ன ஆகும், என்தால்பி சேஞ்சஸ் இருக்கும் இல்லைங்களா, ஹீட் சேஞ்ச் இருக்கும் இல்லைங்களா. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்குது, அதை பாசிட்டிவில் தான் மென்ஷன் பண்ணுறோம். ஏன் பாசிட்டிவில் மென்ஷன் பண்ணுறோம், இங்கே ஹீட்டு அப்சர்வ் ஆகுது, அதனால் பாசிட்டிவில் மென்ஷன் பண்ணுறோம். இது ஸ்டாண்டர்டான வேல்யூ, இதை மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 43.93 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். ஓகேவா. இது நம்ம எப்படி ஸ்டேட்மெண்ட்டாக மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்தால்பி இன்க்ரீஸ் ஆகும். ரீசன் என்னென்னா எவாப்ரேஷன் அப்போ ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால என்தால்பி இன்க்ரீஸ் ஆகும்.
1 mole of water at 25. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வேல்யூ எப்போ மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 mole of வாட்டரை நம்ம ஹீட் பண்ணும்போது at 25 degree Celsius, that is ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் கண்டிஷனில் நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த டெல்டா ஹெச் வேப்பரைசேஷன் வேல்யூ எப்படி இருக்கும்னா பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுவே நம்ம வந்து கேஸ் டு லிக்விட், கேஸ்லேருந்து லிக்விட்னாவே நம்ம என்ன பண்ணுறோம், கண்டென்சேஷன் ப்ராசஸ். ஓகேவா, அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா என்தால்பி டிக்ரீஸ் ஆகுது, ஹீட்டை லிபரேட் பண்ணும். அப்போது என்தால்பி டிக்ரீசஸ் ஃபார் தி கண்டென்சேஷன் ஆஃப் சேம் 1 mole of water vapor at 25 degree Celsius. ஓகேவா, அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், நெகட்டிவ். அதே வேல்யூ தான் நம்ம நெகட்டிவில் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, ஸோ என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன், என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் இது எல்லாமே வந்து அடிஷ்னலாக நமக்கு பூரியன் சர்மா புக்கில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வரைக்கும் கேட்டதில்லை. சப்போஸ் கொஷின் எங்கேருந்ததுனாலும் நமக்கு கொஷின் எடுக்கலாம். அதனால் இதெல்லாம் நம்ம அடிஷ்னலாக பாயிண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு என்தால்பி ஆஃப் ஃபியூஷன். ஃபியூஷன் அப்படின்னாவே என்ன அர்த்தம், சாலிட்லேருந்து லிக்விடாக கன்வெர்ட் ஆகலாம். ஓகேவா, அந்த ப்ராசஸ் சேஞ்ச் இன் என்தால்பி. அப்போது என்ன ஆகுது, என்தால்பி சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் என்தால்பி ஆஃப் ஃபியூஷன்னு சொல்கிறோம். ஓகேவா, when a solid changes into liquid state or otherwise when a liquid freeze to solid state. அப்போ ஃப்ரீஸ் ஆகிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம், அதையும் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் ப்ராசஸ் கீழே தான் கொண்டு வராங்க. ஓகே, ஒன்று சாலிட் லிக்விடாக கன்வெர்ட் ஆகும், இல்லைன்னா லிக்விடு சாலிடாக கன்வெர்ட் ஆகிறது. இதையும் நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னா என்தால்பி ஆஃப் ஃபியூஷன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா, அது புரிஞ்சுதுங்களா? இப்போது அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். லிக்விடு தட் இஸ் வாட்டர் வந்து சாலிடாக இருக்குது, அது கன்வெர்ட் ஆகுது லிக்விடாக. ஓகேவா, அப்போ இங்கே என்ன நடக்கும், சாலிட் லிக்விடாகவே கன்வெர்ட் ஆகுதுனாவே ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு தானே அது லிக்விடாக கன்வெர்ட் ஆகும். அப்போ இங்கே பாசிட்டிவ் நமக்கு வரும். ஓகேவா, அப்சார்ப்ஷனாகவே பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். இங்கே வந்து இதை நம்ம வேப்பரைசேஷன் சொல்லக்கூடாது, ஃபியூஷன்னு சொல்லணும். ஓகேவா, அப்போது டெல்டா ஹெச் ஃபியூஷன் வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதே சேம் வாட்டர் தான் எடுத்திருக்கோம், வேல்யூ சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அங்கே 43 பார்த்தோம், இங்கே ப்ளஸ் 6.02 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ்னு பார்க்குறோம். ஓகேங்களா, இங்கேயும் என்தால்பி சேஞ்ச் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் த ஃபியூஷன் ஆஃப் 1 mole of water at 0 degree. இதையும் கவனிக்கணும். ஃபியூஸ் ஆகும் போது 0 degree Celsius மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா, அங்கே என்ன பண்ணோம் 25 degree Celsius பார்த்தோம். இங்கே ஃபியூஷன் போது 0 degree Celsiusன்னு சொல்கிறோம். ஓகேவா, அப்போ இங்கே வந்து பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது. அதே லிக்விட் என்ன ஆகுதுன்னா சாலிடாக கன்வெர்ட் ஆகுது வச்சுக்கிங்களேன். லிக்விட் சாலிடாக கன்வெர்ட் ஆகுச்சுன்னா அப்போ கண்டிப்பாக அங்கே என்ன ஆகும், ஹீட்டை லிபரேட் பண்ணும் டு தி சரௌண்டிங்ஸ்க்கு. அப்போ லிபரேட் பண்ணும் போது நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வரும். அதே வேல்யூ நம்ம நெகட்டிவில் மென்ஷன் பண்ணுறோம், -6.02 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். இங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னோம், நெகட்டிவில் வருதுனாவே என்தால்பி டிக்ரீஸ் ஆகுது. ஃப்ரீஸ் ஆஃப் 1 mole of water at 0 degree Celsius. ஸோ நெகட்டிவ் வேல்யூ. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் என்தால்பி, என்தால்பிக்கான மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் என்ன, அப்போது வேறு என்ன டேர்மில் நம்ம என்தால்பியை வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அது இல்லாமல் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்னால் என்ன, எண்டோதெர்மிக் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். அது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் எப்படி நம்ம அதை மென்ஷன் பண்ணலாம், எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். தென் வேப்பரைசேஷன், என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன்னா என்ன, என்தால்பி ஆஃப் ஃபியூஷன்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ரிமைனிங் இந்த ஸ்டாண்டர்ட் என்தால்பி கால்குலேஷன் இதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது ரிலேட்டடான ஃபியூ கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அந்த கொஷின்ஸை பார்த்துட்டு இன்றைக்கு உண்டான கொஷின் கார்னர் என்னன்றதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எ சர்டன் ரியாக்ஷன் at 298 Kelvin delta U equal to -120 kilojoule if the total change in volume delta V for the reaction at 1 atmospheric pressure is -10 liter, calculate delta H for the reaction. கொஷின் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாவே நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். நமக்கு டெல்டா U கொடுத்துட்டாங்க, தென் டெல்டா வியும் கொடுத்துட்டாங்க, ப்ரெஷர் வந்து 1 atmospheric ப்ரெஷர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக என்ன கேட்டிருக்காங்க, calculate டெல்டா ஹெச். அப்போ டெல்டா ஹெச்சோட ஃபார்முலா படி நம்ம அப்படியே அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே வந்து லிட்டர்
அட்மாஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க, லிட்டர் அட்மாஸ்பியர் இருக்குது, அங்கே கிலோ ஜூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கன்வர்ஷன் கண்டிப்பாக இங்கே அவசியம். ஃபஸ்ட்டு நம்ம பி டெல்டா வியை கேல்குலேட் பண்ணலாம். இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் பி டெல்டா வி. கொடுத்துருக்கிறது ப்ரெஷர் 1 அட்மாஸ்பியர் கொடுத்துருக்குறாங்க, வால்யூம் டிஃப்ரென்ஸு -10 லிட்டர் கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சரும் கொடுத்துட்டாங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு பி டெல்டா வி கேல்குலேட் பண்ணுறோம். ப்ரெஷரையும் இந்த டெல்டா வியும் மல்டிபிள் பண்ணனா நமக்கு என்ன வேல்யூ வரும்? -10 லிட்டர் அட்மாஸ்பியர்னு வரும். இது நமக்கு கிலோ ஜூலில் தானே நமக்கு இன்டர்னல் எனர்ஜி வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிலோ ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா என்ன பண்ணுறோன்னா, இந்த பி டெல்டா வி வேல்யூவோட நமக்கு கிலோ ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணி லிட்டர் அட்மாஸ்பியர் டு கிலோ ஜூல் கன்வர்ஷன் போகும்பொழுது இந்த வேல்யூ ஆரோட வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? தென் டெம்பரேச்சரையும் மல்டிபிள் பண்ணோன்னா பி டெல்டா வியை வந்து கிலோ ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போது அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா டெல்டா ஹெச் வேல்யூ ஃபார்முலா படி நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். டெல்டா யூவோட வேல்யூ -120 கிலோ ஜூலு. ஓகேங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அதே டெம்பரேச்சர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 298 கெல்வின் கொடுத்துட்டாங்க, டெல்டா ஹெச் வேல்யூ கொடுத்துட்டாங்க. டோட்டல் சேஞ்ச் இன் வால்யூம் வந்து 8 லிட்டர் கொடுத்துருக்காங்க, சேம் 1 அட்மாஸ்பியர் கொடுத்துருக்காங்க. டெல்டா யூ கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து என்ன கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? டெல்டா யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு டெல்டா ஹெச் ப்ளஸ் என்ன ஃபார்முலான்னு தெரியும். அப்போ டெல்டா யூ வேணும்னா என்ன பண்ணுவோம்? டெல்டா யூ இந்த சைடு வச்சுக்கிட்டு டெல்டா ஹெச் மைனஸ் பி டெல்டாவின்னு எழுதுவோம். இப்போ அதே வேலை லாஸ்ட்டு சம் பார்த்தா மாதிரியே பி டெல்டா வி கேல்குலேஷனுக்கு என்ன பண்ணுவோம்? 1 அட்மாஸ்பியரு லிட்டரு, அதுவே நம்ம கிலோ ஜூல் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த 2 பேராமீட்டர்ஸையும் சேர்த்து மல்டிபிள் பண்ணிவிட்டு ஃபைனலாக நமக்கு பி டெல்டா வி என்ன கிலோ ஜூலில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ வருது? 195 கிலோ ஜூல் பாசிட்டிவில் வரும். ஓகேவா? இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா டெல்டா யூ ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுறோம். டெல்டா யூ படி டெல்டா ஹெச் வேல்யூ கொடுத்துருந்தாங்க இல்லையா, -250 கிலோ ஜூல் கொடுத்துருந்தாங்க. கேல்குலேட் பண்ணி வந்த வேல்யூ 195. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் போடுறோம். ஸோ ரெண்டுமே சேம் சைன்ன்றதுனால ஆட் பண்ணிவிட்டு நம்ம மைனஸ் சிம்பிள் போட்டுறோம். இப்போ ஆன்சர் என்னென்னா -445 கிலோ ஜூல்னு வரும். ஓகேவா? ஸோ இது பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ கிலோ ஜூலில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த வேல்யூஸை மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ டெல்டா யூவோட வேல்யூ இது ஃபைனலாக -445 கிலோ ஜூல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், கேல்குலேட் டெல்டா ஹெச் வென் டெல்டா என்ஜி இஸ் கிவன். இப்போ இந்த இடத்துல நம்ம டெல்டா என்ஜி கேல்குலேஷன் கண்டிப்பாக இங்கே வரும். இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு கம்பக்ஷன் கொடுத்துருக்காங்க. சல்ஃபர் டை ஆக்சைடு ரியாக்ட் வித் ஆக்சிஜன் மாலிகுல் டு ஃபார்ம் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம வந்து எப்படி டெல்டா என்ஜி கேல்குலேட் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நமக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 298 கெல்வின் கொடுத்துருக்காங்க. டெல்டா யூ வேல்யூ இன்டர்னல் எனர்ஜி வேல்யூ கொடுத்துட்டாங்க. டெல்டா ஹெச் கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு பி டெல்டா வி அந்த வேல்யூ நமக்கு கொடுக்கல. டெல்டா வி பி டெல்டா விக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டெல்டா என்ஜி ஆர்டி அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ஜினா என்னன்னு சொன்னேன்? மோல்ஸ் ஆஃப் த கேஷியஸ் ப்ராடக்ட். அதுதான் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதனுடைய மோல்ஸு, அதிலேருந்து நம்ம கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற ரியாக்டண்ட்டோட மோல்ஸை நம்ம செப்பரேட் பண்ணோன்னா டெல்டா என்ஜி கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள் கொஷினில் நமக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸில் இருக்குது. அது எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. நம்ம ரியாக்டன்ட் சைடு பார்த்தோன்னா சல்ஃபர் டை ஆக்சைடுக்கு 2 இருக்குது, ஆக்சிஜனுக்கு 1 இருக்குது. அப்போ வந்து 3 எங்கே? இது வந்து ரியாக்டன்ட் சைடு. நமக்கு ப்ராடக்ட் சைடு என்ன இருக்குது? 2 தான் இருக்குது. ஓகேவா? அப்போது ப்ராடக்ட் சைடை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் இல்லையா? ப்ராடக்ட்டு மைனஸ் ரியாக்டன்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒன்லி 2 தான் இருக்குது. அப்போ ப்ராடக்ட்டு மைனஸ் ரியாக்டன்ட், அப்போ என்ன வரும்? நமக்கு -1 தானே வரும். இப்போ டெல்டா என்ஜிக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோன்னா -1ன்னு போடுவோம். ஓகேவா? ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுறோம். டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா என்ஜி கேஸு ஆர்டி. ஃபார்முலாவில் அப்படி நம்ம எல்லாத்தையும் டைரெக்டாக அப்ளை பண்ணுறோம். டெல்டா யூக்கு கொடுத்துருக்குற வேல்யூ டெல்டா ஹெச்சுக்கு டெல்டா என்ஜிக்கு வந்து நமக்கு கேல்குலேட் பண்ணது -1 வந்துச்சுங்களா? ஆரோட வேல்யூ கேஸ் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம போடுறோம். டெம்பரேச்சர் வந்து 298. டெல்டா
U ஓட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணனா ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வருதுன்னா 200 - 200.48 கிலோஜூல் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு டெல்டா வி சேஞ்சு, அதாவது வால்யூம் சேஞ்சு கொடுக்காம இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஓகேவா? இது வேலிட் ஃபார் ஐடியல் கேஸ்க்கு தான் இந்த மாதிரியான சம் நமக்கு கேட்பாங்க. ஓகேவா? Next question. For the decomposition of calcium carbonate. Calcium carbonate நமக்கு decomposition கொடுத்துருக்காங்க at 298 Kelvin. delta H வேல்யூ கொடுத்துருக்காங்க, delta U வேல்யூ calculate பண்ண சொல்லியிருக்காங்க. ஆரோட வேல்யூ நமக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. எல்லாமே நமக்கு கொடுத்துட்டாங்க. delta NG வேல்யூ calculate பண்ணனா என்ன பண்ணுவோம்? சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறத கன்சிடர் பண்ண மாட்டோம், கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறது தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போது ரியாக்டன் சைடு பார்த்தீங்கன்னா கேஷியஸ் ஸ்டேட்டில் இல்லை, அப்போ இங்கே வந்து 0. ரியாக்டன் சைடு 0, ப்ராடக்ட் சைடு பாருங்கள், இது நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், இங்கே கேஸ்க்கு மட்டும்தான் பார்ப்போம். அப்போது 1. அப்போது ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்னும் போது 1 - 0ன்னு வரும். நமக்கு 1 தான் வந்து டெல்டா என்ஜி வேல்யூ. ஓகேவா? அப்போ இதை வந்து நம்ம ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? டெல்டா H வேல்யூ கொடுத்துட்டாங்க 178 கிலோஜூல். டெல்டா என்ஜி வேல்யூ வந்து 1, ஃபார்முலா படி -1. ஆரோட வேல்யூம் கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சரும் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 175.52 கிலோஜூல் வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பேசிக்கான கொஷின்ஸ் தான். கண்டிப்பாக இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த டைப்பில் ஏதாச்சும் ஒரு கொஷின் கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாமில் வர சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். For a reaction at a constant pressure, the volume increased by 15 liter at 1 atmosphere. எல்லாமே 1 atmosphere தான், லிட்டர் அட்மாஸ்பியரில் தான் கொடுத்துருக்காங்க. 298 கெல்வின். நமக்கு டெல்டா யூ ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இங்கே எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கான்னு கேட்டிருக்காங்க. எதை வச்சு நம்ம எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் சொல்லுவோம்? டெல்டா ஹெச் வேல்யூ பாசிட்டிவ் வந்துச்சுன்னா எண்டோதெர்மிக் சொல்லுவோம், டெல்டா ஹெச் வேல்யூ நெகட்டிவாக வந்துச்சுன்னா எக்ஸோதெர்மிக் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கேல்குலேட் டெல்டா ஹெச் வேல்யூ. டெல்டா ஹெச் வேல்யூ கேல்குலேட் பண்ணுறது ஃபார்முலாவில் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஓகேவா? டெல்டா வி கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணுவோம்? ப்ரெஷர் 1 அட்மாஸ்பியர் கொடுத்துட்டாங்க. டெல்டா விக்கு வந்து எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க? லிட்டர் அட்மாஸ்பியர் கொடுத்ததுனால இதை நம்ம ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது வந்து பி டெல்டா வி வந்து 366.5 கிலோஜூல் கிடைக்குது. டெல்டா ஹெச் வேணும்னா டெல்டா இ ப்ளஸ் 366.5 ஆட் பண்ணுறோம். அப்போ நமக்கு ப்ளஸில் வருது ஆன்சர். ப்ளஸில் வந்துச்சுனாவே நம்ம என்னென்னு சொல்கிறோம்? எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? அப்போது ஆன்சர் வந்து நமக்கு டெல்டா ஹெச் வேல்யூ ப்ளஸ்ஸு 446.5 கிலோஜூலு எண்டோதெர்மிக் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த டாபிக் ரிலேட்டடான கொஷின்ஸு. தென் கொஷின் கார்னர் என்னன்னு பார்த்துடலாமா? இந்த டாபிக் உண்டான கொஷின் கார்னர் என்னென்னா, which of the following statement is correct? Option A, delta H is negative for all endothermic reaction. Option B, delta H is positive for all exothermic reaction. Option C, delta H is negative for exothermic reaction and positive for endothermic reaction. Option D, delta H is always 0 for a chemical reaction. இந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் இதனுடைய கண்டினியூவேஷன் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் அண்ட் ரியாக்ஷன் இது ரிலேட்டடான இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.